பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஹல்லேலூயா. 21, 22, 23, 24. சோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது என்னன்னா, அந்த உடைகள பத்தி பார்த்தோம். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன பண்ணினாரு, உடுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்ப லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம், அந்த தோல் உடைகளுக்கும் அத்தி இலைகளுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு அந்த அந்த மறுபடியும் அந்த தோல் உடைகளையும் அந்த அத்தி இலைகளை பத்தியும் நம்ம ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். ஐ திங்க் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஆமென். பிரைஸ் காட். சோ இதுதான் அதனுடைய டிஃபரன்ஸ். மனுஷன் உண்டாக்குனதற்கும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்ததுக்குள்ள வித்தியாசம். மனுஷன் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பாவத்தை மறைக்கிறதுக்கு நம்ம வழி தேடுவோம். டெம்பரவரியா நம்மளே நினைச்சுப்போம். ஆனா ஆண்டவருக்கு என்னதான், நம்ம எவ்வளவுதான் பாவத்தை நம்ம மறைக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அது வெளிச்சமா இருக்கு. பட் தேவனால கொடுக்கப்பட்டது என்னன்னா நித்தியமானது. அதுதான் இரட்சிப்பீர் என்கிற வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அதுதான் தோல் உடையினுடைய அடையாளம். அடுத்து பாத்தீங்கன்னா, மனுஷனே தனக்கு உண்டாக்கினது. எனக்காக நானே உண்டாக்குன ஒரு 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 ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொய் சொல்றது, இல்லைன்னா மறைஞ்சுக்கிறது, இல்லைன்னா அதை மூடுகிறதற்கு பலவிதமான காரியத்தை நம்மளே பண்ணி பண்ணி அதை மறைக்கும் மனுஷனுக்கு முன்னாடி. ஹalleluya. ஆனா ஆண்டவர் தோலுடைகளை பண்றது அப்படின்னு சொன்னது என்னன்னா, அவர் உண்டாக்கி கொடுத்தது. அப்படின்னா நித்தியமான நம்மளோட பாவத்தை சாபத்தை அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணாரு, மூடினாரு, மறைச்சாரு, கழுவினாரு. ஹalleluya. அதுதான் தேவன் உண்டாக்கினது. ஆமென். அடுத்து மனுஷன் உண்டாக்கினது அரைக்கச்சை அளவானது. ஆனா தேவன் உண்டாக்கினது என்னது, ஃபுல்லா நம்மளுடைய முழு தலை முதல் கால் வரைக்கும் தேவனுடைய ரத்தம் நம்மளை மூடி மறைத்தது. ஆனா இவங்க உண்டாக்கினது எப்படிதான் இருந்தது, அரைக்கச்சை அப்படின்னு தான் அங்க வசனம் சொல்லுது. எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹalleluya. யா 7வது வசனம், 3வது அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனம். அப்பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தெரியல அவங்களுக்கு. ஐ மீன் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு பல பேரும் அப்படிதான். பாவத்தை மறைக்கிறதுக்கு அந்த தண்ணியில போய் குளிக்கலாம், இங்க போலாம், அந்த கடவுள்கிட்ட போனா நடக்கும், இங்க போய் இத பண்ணுனா இது நடக்கும். பரிகாரம் தேடி எல்லாரும் அலைவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, அரைக்கச்சை. தங்களோட நிர்வாணம் மூடவே படல இன்னும். ஆனா நம்மளுடைய முழு உடலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அழகா பாவத்திலிருந்து நம்மளை கழுவி நம்மள பரிசுத்தமான அவருடைய சால்வேஷன், ரட்சிப்பு என்கிற அந்த ஆடையினால நம்மள என்ன பண்ணியிருக்காரு, மூடி இருக்காரு. ஹalleluya. அடுத்து பாத்தீங்கன்னா, அவசர அவசரமா உண்டாக்கப்பட்டது. ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி இந்த பாவத்தை நம்ம விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவசரமா பண்ணப்பட்டதுதான் அந்த அத்தி இலை. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். பல நேரத்துல அவசர அவசரமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவோம், அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லி பலவிதமான காரியத்தையும் செஞ்சு எப்படியாவது மறைக்கணும்னு நினைப்போம். ஹalleluya. பட் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஹalleluya, ஒரு தேவையோடு கூட உன்னுடைய பாவங்களை இனி நீ என்ன பண்ண வேண்டாம், ஓடி அலைய வேண்டாம். உனக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில மரித்தேன் என்று சொல்லி, ஆமென், ஒரு ஒரு பர்ப்பஸோட. ஏன்னா இந்த பாவத்தோட நம்ம பரலோகம் போக முடியாது. அப்போ அவசியத்துக்காக உருவாக்கி, அப்படின்னா பரலோகம் போகிறதற்கு திருப்பி இந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்கு நம்ம வருகிறதுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்ததுதான் அந்த தோலுடை என்கிற இரட்சிப்பின் வஸ்திரம். நிரந்தரமற்றதுதான் அத்தி இலை. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா காரியமே பெர்மனன்ட் கிடையாது. பட் ஆண்டவர் செய்தது எட்டர்னல் லைஃப். அது நித்திய ஜீவனுக்குரியது. நிரந்தரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். இங்க வெட்கத்தை மூடுகிறதற்கு தயாரிக்கப்பட்டது. அவங்க தன்னோட உடலை மூடுகிறதற்கு அரைகுறையா பண்ணப்பட்டாங்க. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கில்ட்டி, பாவம் செஞ்சுட்டோம், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு அவங்க அந்த பாவத்தை மூடுறதுக்கு பொய் சொல்ற ஒரு காரியம் தான் என்னது, வெட்கத்தை மூட தயாரிக்கப்பட்டது. நம்ம இந்த பொய் சொல்லிட்டோம், இந்த பாவம் பண்ணிட்டோம், அதை மறைக்கிறதுக்கு பல காரியத்தை நம்ம செய்வோம். அதுதான் மனுஷன் செய்யறது. ஆனா தேவன் நமக்கு செய்தது அந்த அந்த ஒரு கில்ட்டி, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கில்ட்டிய என்ன பண்றது,
பாவத்தை குறிச்சதான அந்த வேதனை, அந்த வெட்கம் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் மூடி மறைச்சு தன்னுடைய அன்பினால நீ கவலைப்படாத. ஆமென். நான் உன்னுடைய பாவத்துக்காக மரித்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய அன்பினால கொடுக்கப்பட்ட அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் தான் தோலுடை. மரத்திலிருந்து வந்துச்சு. ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு? மிருகத்திலிருந்து. சோ மரம் அப்படின்றது சாபத்த குறிக்குது. ஹalleluya. இந்த மரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பாவத்த சுமந்தது. அதுதான் ஆண்டவர் தன்னுடைய எல்லா பாவத்தையும் என்ன பண்ணாரு? சிலுவையில சுமந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த அந்த சிலுவை எதனுடைய அடையாளமா இருந்துச்சு? பாவத்தினுடைய அடையாளமா இருந்துச்சு. ஹalleluya. அப்போ இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த பாவமான காரியங்கள் நம்ம இன்னும் சுமந்துகிட்டு தான் இருக்கோம். பாவத்த சுமந்துகிட்டே தான் இருக்கிறோம் இதுவரைக்கும் இல்லையா? அப்போ சுமந்துகிட்டே தான் இருந்தோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹalleluya. அவர் அடிக்கப்பட்டு அந்த அந்த சிலுவைய ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த சிலுவைய என்ன பண்ணாரு? சுமந்து அத அத பிரேக் பண்ணாரு. அந்த பாவத்த நிர்மூலமாக்குனாரு. அதனால நமக்கு என்ன கிடைக்கப்பட்டுச்சு? தோல் உடைகள் கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தேவனுடைய ஆ ஆ வஸ்திரம் நமக்கு கிடைத்தது. ஹalleluya. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹalleluya. பிரைஸ் காட். தேவன் நம்மோடு கூட பேசுவார். 22, 23, 24. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அண்ட் ஆல்சோ அ அ படிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்றதுனால நமக்கு வந்து சவுண்ட் கிளியரா இருக்க மாட்டேங்குது. சோ அதனால அ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் உங்களோட பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. பிரைஸ் காட். தேவன் நல்லவர். ஓகே. அப்ப இங்க வந்து இந்த 22வது வசனம் சொன்ன மாதிரி, பின்பு தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா, இந்த உடைகள கொடுத்துட்டாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு இரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஹalleluya. இப்ப இந்த இரட்சிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம், அ அ அவங்க வந்து இப்பவும் எங்க தான் இருக்காங்க? அந்த தோட்டத்துல தான் இருக்காங்க. அ ஆனா, அ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள பார்க்கிறாரு. இதோ பின்பு தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப அவங்களுக்கு இரட்சிப்பின் வஸ்திரம் கிடைச்சிருச்சு தான். ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகல? இந்த ரிடெம்ப்ஷன் இன்னும் வரல. ஏன்னா மிருகம் தான் அடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஆண்டவர் இன்னும் அடிக்கப்படல. அப்போ மிருகத்தினுடைய ரத்தம் என்ன பண்ணாது? கண்டிப்பா பெர்மனன்ட் சொல்யூஷன கொண்டு வராது. அதாவது ஒரு ஒரு தீர்க்கமான முடிவ வந்து கொண்டு வராது. அ அந்த ஒரு காரியம் வந்துட்டு எங்க கொண்டு போணுச்சு அப்படின்னு சொன்னா, மிருகத்தினுடைய அந்த ரத்தம் எங்க வரைக்கும் கொண்டு போணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அ அதாவது பாரடைஸ் அதாவது பரதீசில தான் ஆண்டவர் அங்க கொண்டு போனாரு. அப்படின்னா பரலோகத்துக்கு பிதா கிட்ட இன்னும் அவங்க போகல. பரதீசில தான். அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆ ஆபிரகாமோட மடியில யாரு இருந்தது? லாசரு இருந்தாங்க. அப்போ மரித்தவர்கள் எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா, பரதீசு. அப்ப ஆபிரகாம் சொல்லுவாரு, அ நரகத்துக்கும், அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அ மேல வந்துட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போகுறதுக்கு முன்னாடி, அவர் பரதீசில் இருந்தார். ஏன்னா, அந்த 2 கள்ளர்கள் வந்து ஏசப்பாவோட தொங்கும்போது, அந்த ஒரு கள்ளர்கள் கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, "இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய்." அப்ப பரதேசி அப்படின்றது வந்து பரலோகம் கிடையாது. பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு இடம் தான் என்னது அப்படின்னு சொன்னா, அந்த பரதேசி. அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன பண்ணணும்? அடிக்கப்படணும். சோ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பார்க்கலாம். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏசப்பாவுடைய ரத்தம் தான் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதெல்லாமே நமக்கு தெரியும். அப்போ அ எபிரேயருக்கு எழுதின நிருபத்த நீங்க படிக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஒரு அ ஒரு அ எங்க அப்படின்னு சொன்னாக்க 11வது அதிகாரத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அ யாஹ் அவர்கள் 39, 40 இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஹalleluya. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாராம்? நியமித்திருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் என்னது அப்படின்னு
அதான் நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. எனக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. ஓகே. சோ என்ன ஆகுது அப்டின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்டின்னா, நீங்க ஆதியாகமத்துக்கு வரணும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த 3 விதமான செடிகள வைக்கும்போது, ஒண்ணு என்ன வாக்குத்தத்தம்னா, அவன் தன் கையை நீட்டி அது 3வது அதிகாரம் 22வது வசனத்தோட கடைசி வசனம். ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து, புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. அப்டின்னா, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்கணும். அதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது? அவன் என்னை விசுவாசிக்கிறவன், அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ அந்த நித்திய ஜீவன் அப்டின்னா, நமக்கு என்றென்றைக்கும் மரணம் இல்ல. நித்திய ஜீவன் அப்டின்றது, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ். ஹalleluya. ஒரு வாக்குத்தத்தத்த ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹalleluya. அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் என்கிற காரியம் வந்த உடனேயே அவர்களால இப்ப என்ன பண்ண முடியாது? அந்த நித்திய ஜீவனுடைய கனியை புசிக்க முடியாது. உயிரோட மரணம் என்கிற காரியத்த அவங்க சந்திக்கணும். ஹalleluya. அப்போ இந்த இந்த இதுக்காக அவங்க என்ன பண்ணப்பட்டுச்சு? இப்போ அவர்களுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் என்ன பண்ணணும்? இந்த பரிசுத்தமாக்கப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வைக்கணும். அதுதான் பரதேசி. ஹalleluya. எல்லா பரிசுத்தவான்களும் அடிக்கப்பட்ட ரத்தத்தினால. அதாவது எப்படி வந்து ஆண்டவர் ஒவ்வொரு ஆபிரகாமுக்கு சொல்லுவாரு, பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணுவாங்க? மிருகத்த அடிப்பாங்க. அந்த இரத்தத்தினால அவங்க என்ன பண்றாங்க? அடையாளமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய பாவத்திற்கு ஒரு அடையாளமாய் அங்கு கொடுக்கப்பட்டது. அந்த இரத்தம் ஒரு அடையாளமா தான் இருந்தது. பரிசுத்தமாக்கப்படல, அவங்க சுத்தமாக்கப்பட்டார்கள். ஹalleluya. அப்போ இவர்கள் எங்க போனாங்க? சுத்தமாக்கப்பட்டவர்கள். அந்த இந்த உலகத்துல அவங்களும் என்னவானாங்க? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனா ஏசப்பாவுடைய ரத்தத்திற்கு அவங்க பங்கு ஆகல. அப்போ இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் அப்டின்னா, நம்மல்லாம் ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். இப்போ இந்த குரூப் எல்லாமே ஆமென் எங்க போகும்? பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களையும் மீட்டுக்கொண்டு நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. ஏன்னா, ஆண்டவர் அவர்களுக்காகவும் மரிச்சுட்டாரு. ஹalleluya. அந்த ரத்தம் அவர்களுக்கும் உரியதுதான். சோ இது ஒரு பெரிய ஒரு அ அ அ பைபிள் ஸ்டடி. நம்ம அங்க போக வேண்டாம். ஆனா நான் இங்க சொல்றேன். சோ இப்ப இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துக்கு இப்ப போக முடியாது. காரணம், இந்த இடம் என்ன இடம்? ஹalleluya. இந்த இடம் ஃபுல்லா என்னது? தேவனுடைய பிரசன்னத்தினால நிறைக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம், இந்த ஜீவ விருட்சத்தின் கனிய பாவத்தோட நம்ம சாப்பிட முடியாது. பாவத்தோட நம்மளால நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. பாவத்தோட பரலோகம் போக முடியாது. பாவத்தோட நம்மளால என்ன பண்ண முடியாது? எட்டர்னல் லைஃப் அந்த அந்த ஜீவ அந்த அ அ மரணம் என்கிற காரியத்த ஐ மீன் மரணம் இல்லாத ஒரு காரியத்த நம்மள வந்துட்டு பாவத்தோட பார்க்க முடியாது. ஹalleluya. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு இங்க? ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவன் நம்மில் ஒருவரைப் போல ஆயிடுவான். ஹalleluya. ஆயிட்டான். நம்மைப் போல ஆனான் அப்டின்னா, ஆண்டவருக்கு தெரியும் இது பாவம், இது தப்பு. அ எப்படி வந்துட்டு இந்தமான காரியங்கள் எல்லாம் பாவம் எப்படி வந்துட்டு பெருகும், எப்படி வரும்? அ அப்படின்ற அந்த காரியம் இவனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? நம்மில் ஒருவரைப் போல ஆனான் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்த தான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில மறைச்சிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நன்மை, தீமை அறியத்தக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல என்னெல்லாம் பாவத்தை பிறப்பிக்கிற ஒரு காரியம், தன்னுடைய சுபாவம், தன்னுடைய காரியம் இது எல்லாத்தையுமே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் வந்து அவனுக்கு மறைச்சு வச்சிருந்தாரு. பாவம் இல்லாத ஒரு பெர்சனா அப்படின்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏசப்பா தான் இந்த பூமியில பாவம் இல்லாதவரா இந்த பூமியில வந்தாரு. ஆனா, இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆண்டவர போல அ அவருடைய இமேஜ்ல, அவருடைய சொரூபத்துல யாரு இருந்ததுன்னா, ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. நிஜமாவே அவங்களுக்கு என்ன கிடையாது?
பாவம் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில அவங்க அத பார்க்கல. இது ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தாரு அவங்களுக்கு. இந்த பாவங்களையும், இந்த காரியத்தையும் ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தாரு. அது எங்க மறைச்சு வச்சிருந்தாருன்னா, அந்த பழத்துல மறைச்சு வச்சிருந்தாரு. ஹalleluya! என்னைக்கு அந்த பழத்த அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க கண்கள் திறக்கப்பட்டு பாவம் அவர்களுக்குள்ளார போயிடுச்சு. ஹalleluya! இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அவன் தப்பு பண்ணுவான். ஹalleluya! இப்ப அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன என்ன பண்ணக்கூடாது, இந்த ஃப்ரூட் அவன் சாப்பிடாம நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஏன்னா, ஒருத்தர் வருவாரு, அ ஏசப்பாவுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாம அவங்களால திருப்பி இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுவாரு, "ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு என்ன கொடுப்பேன் நானு, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்த நான் அவனுக்கு கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. எங்க அப்படின்னா, 2வது அதிகாரம், ஹalleluya 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், புசிக்க கொடுப்பேன் என எழுது அப்படின்னு சொல்றாரு. ஹalleluya. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஜெயம் கொண்டுதான் இப்ப நம்ம வரணும். ரொம்ப ஆண்டவர் ஈஸியா அ ஆண்டவர் வச்சிருந்த ஒரு காரியம் தான் ஆதாமுக்கு, ஏவாளுக்கும். ரொம்ப ஈஸியா பக்கத்துல தான் இருந்தது. அவங்க அத பறிச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவங்களோட கண்ணு எங்க போயிடுச்சு? அந்த அட்ராக்டிவ், ஐ மீன் பார்வைக்கு அழகா இருக்கு. புசிப்புக்கு அழகா இருக்கு, நல்லதா இருக்கு. பார்வைக்கு இன்பம் தரக்கூடியது, இச்சை தரக்கூடியது. அதுல தான் அவங்களோட பார்வை போயிடுச்சு. ஆனா பக்கத்திலேயே ஆண்டவர் என்னவும் வச்சிருந்தாரு. ஜீவ விருட்சத்தோட கனியையும் பக்கத்திலேயே தான் வச்சிருந்தாரு. ஹalleluya. ஆனா இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? அவனோட பார்வையெல்லாம் எங்க போயிடுச்சு இப்போ? ஹalleluya. அந்த அந்த இச்சிக்கப்படத்தக்கதுக்கும் இன்பமான கனிய பார்க்க போயிட்டான். ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி உனக்கு வந்து ஃப்ரீயா அத சாப்பிட முடியாது. பிகாஸ் நீ என்ன பண்ணிட்ட? நான் என்ன சாப்பிட சொன்னேனோ அத சாப்பிடாம, நான் என்ன சொன்னேனோ அத செய்யாம, நான் செய்ய வேண்டான்னு சொன்னத நீ செஞ்சதுனால, இப்போ நீ என்ன பண்ணணும்? ஜெயம் கொண்டு தான் இதுக்குள்ளார வரணும். ஹalleluya. நீ இப்ப என்ன பண்ணணும்? ஒரு விக்டரியோட தான் நீ உள்ளார வரணும். ஹalleluya. நீ இப்ப எப்படி வரணும்? திருப்பியும் அதே ப்ராசஸ். ஆதாமுடைய மகிமை எப்படி அவன் இழந்தானோ, திருப்பி தேவ சாயலா மாறி தான் நீங்க உள்ளார வர முடியும். உன்னோட சாயல நீ இழந்துட்ட பாவத்துல. உன்னோட சாயல நீ வந்துட்டு என்ன பண்ண? விற்று போட்டுட்ட. இப்போ நீ அந்த சாயல என்ன பண்ணணும்? திருப்பி வாங்கணும். சோ அது உன்னால முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமா அந்த சாயல திருப்பியும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அது ஈஸி கிடையாது. இந்த இந்த உலகத்துல ஜெயம் கொண்டுகிறவர்களுக்கு தான் இது காரியம். இப்போ நீ என்ன பண்ண? மறுபடியும் இந்த தோட்டத்த பண்படுத்து. மறுபடியும் இந்த தோட்டத்த நீ என்ன பண்ணு? பாதுகாக்க ஆரம்பி. அப்ப நீ பண்படுத்தவும், பாதுகாக்கவும் நீ ஆரம்பிக்கும்போது, ஹalleluya, உன்னோட வாழ்க்கைய திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய உனக்கு திருப்பி கொடுப்பாரு. ஹalleluya. அப்போ ஆதாம்க்கு திருப்பி ரிப்பீட்டடா ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம். இப்போ இந்த உலகத்துல நம்ம வந்தாச்சு. இந்த உலகத்துல நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹalleluya, பண்படுத்தணும், ஐ மீன் பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். சோ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுவாரு. சோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையை நீட்டி ஜீவ விருட்சம். இப்ப ஆண்டவர் அத வந்து தள்ளி வச்சிருக்காரு. காரணம், ஜெயம் கொண்டுதான் நாம இப்ப உள்ளார வரணும். புரிஞ்சுச்சா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? என்றென்றைக்கும் இனி உயிரோட இராதபடிக்கு. காரணம், அவன் என்ன வாழ்க்கையில சந்திச்சுட்டான். இப்ப ஆண்டவர் வந்து கொடுத்ததே என்னதான்? மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லி மரணம் என்கிற காரியத்த நியமித்தாச்சு. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya. வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய பரிகாரம் என்னன்னா மரணம் தான். அப்ப அந்த மரணத்த நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏசப்பாவுடைய ரத்தத்தினால மட்டும் தான் மரணத்த ஜெயிக்க முடியும். அப்படின்னா, நமக்காக ஒருத்தர் அந்த மரணத்தின் திறவுகோலை கையில எடுக்கணும். ஹalleluya. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த
அந்த திறவுகோலை நமக்கு ஆண்டவர் கொடுத்து, அந்த திறவுகோல் வழியா மரணத்தை ஜெயித்து நம்ம எங்க போறோம்? ஹல்லேலூயா! பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் நம்மளோட மத்தியத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து, அதிலிருந்து எழும்பி, அவரோடு கூட நமக்கும் என்ன குடுத்தாரு? மரணம் என்கிற ஒரு மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, பரலோகம் கொண்டு போகிற அந்த நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையை ஆமென் என்ன பண்ணாரு? சிலுவையில அவர் ஜெயித்து காண்பித்தார். ஹalleluya! எவ்வளவு பெரிய காரியம். அதனாலதான் இப்போ இவனுக்கு என்ன பண்ண முடியாது? இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இருக்கிற பரதேசின் மத்தியில இருக்க கனிய சாப்பிட முடியாது. ஜெயிக்கிறவங்க தான் அங்க போக முடியும். அடுத்து ஆண்டவர் சொன்னது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர். இப்போ அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த. அப்ப ஆண்டவர் எந்த மண்ண கொண்டு அவனை உருவாக்கினாரோ, அந்த மண்ண நீ என்ன பண்ணு இப்போ? ஹalleluya! நீயே பண்படுத்த ஆரம்பி. அப்படின்னா, உன்ன நான் மண்ணுனால உருவாக்கிட்டேன். இனி நீ என்ன பண்ணு? இந்த மண்ணான இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நீ பண்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படின்னா, ஹalleluya! நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் ஆண்டவருக்குள்ள பண்படுத்துகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஹalleluya! சோ இப்ப இந்த மண்ணுல நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்படுத்தணும். அப்படின்னா நம்ம குடும்பமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஹalleluya! ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹalleluya! உங்களோட உங்களோட பிள்ளைகள ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீ என்ன பண்ணணும்? இந்த மண்ணுல நீ என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். எதையுமே லேசா நினைக்கக் கூடாது. உங்க குடும்பத்த நீங்க லேசா நினைக்கக் கூடாது. உங்க பிள்ளைகள லேசா நினைக்கக் கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனாயிண்டிங்க ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அபிஷேகம் அது. ஹalleluya! ஆனா அந்த பாவத்தினால அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆமென். கேட்டு ஏமாந்து போயிட்டாரு. அந்த அபிஷேகத்தையே இழந்துட்டாரு. அப்ப இனி நீ என்ன பண்ணு? நீ இனியாவது இந்த தோட்டத்துல நீ என்ன பண்ணணும்? இந்த மண்ணுல நான் உன்ன அனுப்புறேன். இந்த பூமியில நான் உன்ன அனுப்புறேன். இந்த பூமிய நீ என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தீமைய வரவிடாம, பாவத்த உள்ளார விடாம, உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ளார, உங்க ஃபேமிலிக்குள்ள அத வரவிடாம, அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணு? அத நீ பண்படுத்து. நீ தோட்டத்த பண்படுத்தல விட்டுரு. ஹalleluya! ஏன்னா அது பாவம் வந்துருச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இனி இப்ப நீ என்ன பண்ணிட்ட? மண்ணுக்கு வந்துட்ட. இப்ப மண்ண நீ என்ன பண்ணணும்? ஹalleluya! உங்க குடும்பத்த நீ என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். உங்க குடும்பத்த நீ பண்படுத்தணும். உங்க குடும்பத்த நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நீ நடத்த ஆரம்பி. ஆண்டவருக்குள்ள வழி நடத்த ஆரம்பி. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாமுக்கு மறுபடியும் ஒரு பொறுப்ப குடுக்குறாரு. ஹalleluya! தோட்டத்துல கொடுத்ததே தான் திருப்பியும் இந்த மண்ணுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏன்னா ஜெயிக்கணும்ல. இப்ப ஆதாம் ஒவ்வொன்னு காரியத்தையும் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆவிக்குரிய தலைமுறைய கொண்டு வர முடியும். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க இங்க பார்க்கலாம். ஆண்டவர் திருப்பியும் அதே அ அ ஃபார்மேட்ல தான் ஆண்டவர் ஃபாலோ பண்ணுவாரு. அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியா அ இன்னும் நெறைய காரியங்கள் இருக்கு. நம்ம எனிவே தொடர்ந்து பார்க்கலாம். 24வது வசனத்துல சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா? அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய. முதல் காரியம் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது, ஆமென். ம். தன்னுடைய ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க கூடாது. ஆனா, அத புசிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? ஜெயித்து தான் உள்ளார வரணும். அது ஃபர்ஸ்ட் கட்டளையா சொன்னாரு. 2வது மண்ண அவன் என்ன பண்ணணும்? இந்த பூமியில நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அத அவன் என்ன பண்ணணும்? இனியாவது பண்படுத்த ஆரம்பிக்கணும். 3வது காரியம் அவர் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஏன்னா இது அ அ தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு திருப்பி தோட்டத்துல உலாவுகிற நேசருடைய சத்தம். அது எங்க இருக்கு அப்டின்னா, உன்னத பாட்டு. அப்போ யாரு தோட்டத்துல இருக்காங்க? யாருக்கு அடையாளமா ஆண்டவர் அவங்கள தேடுறாங்க? அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த தோட்டத்திலேருந்து இங்க அனுப்புறாரு. ஆனா திருப்பி ஆண்டவர் நம்மள என்ன பண்ண விரும்புறாரு? அதே தோட்டம் என்கிற தேவனுடைய பிரசன்ஸ்ல கொண்டு வராரு. அந்த பிரசனத்துல இருக்கிறவங்க யாரு? அவர்கள ஆண்டவர் ஏன் தேடுறாரு? அ அ தே தேடுறாரு அப்டின்னா,
பாக்குறாரு, அவங்க இருக்கிறாங்களா, அதே பிரசன்னத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து உன்னத பாட்டுல நம்ம கம்பேர் பண்ணி அடுத்த வாரத்துல பார்க்கலாம். அடுத்து இங்க நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சோ இப்ப இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க திருப்பி இத சாப்பிடக்கூடாது. அவங்க வந்துட்டு எட்டர்னல் லைஃப வந்து இப்ப அவங்களுக்கு அவங்க வந்து பண்ண முடியாது. திருப்பி இந்த ப்ராசஸ என்ன பண்றாரு? லாங்கா ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அ வித்தின் 2 வீக்ஸ் தான் அங்க வந்துட்டு அதாவது அ அ எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போறது ஒரு 2 வாரத்திலே போயிடலாம். ஆனா ஆண்டவர் வந்து 40 வருஷம் சுத்தி விடுறாரு. ஹalleluya! அவங்களுடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய ஆண்டவர் மேல இருக்கிற அவிவிசுவாசம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென். அவங்களுடைய 2 வாரம் போறத 40 வருஷம் ஆக்குறாரு. அதுதான் இங்க. இப்போ நம்ம நம்ம இன்சைட்ல இருக்க வேண்டியவங்க, உள்ளார இருக்க வேண்டியவங்கள, இப்ப ஆண்டவர் வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால தோட்டத்துக்கு போக முடியல. ஆண்டவர் நம்மள இவ்ளோ நாளா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இவ்ளோ நாளா நம்மள உருவாக்கிட்டு இருக்காரு. ஹalleluya! அதுதான். அந்த உருவாக்குற அனுபவம் தான் இப்ப ஆண்டவர் மனுஷன தோட்டத்துல இருந்து அனுப்புறாரு. ஏன்னா தோட்டத்துல வச்சு அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தாரு. பண்படுத்த சொன்னாரு. எல்லாமே பண்ணணும்னு நெனச்சாரு. தோட்டத்துல முடியல. ஹalleluya! அவருடைய பிரசன்னத்த இப்ப இழந்து போனதுனால, இப்ப இந்த மண்ணுல தான் அவர் உருவாக்கி ஆகணும். அதனால இப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வராரு. ஹalleluya! நம்ம பல நேரத்துல நம்மளுடைய சிச்சுவேஷன நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரே இடத்துல ஸ்டக் ஆயி உட்கார்ந்திருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஆ நம்ம ஜாலியா இப்ப ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாடு, எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஏன்னா, அங்க என்ன இருந்துச்சு? பார்வைக்கு நலமும், புசிப்புக்கு அழகுமான நலமுமான சகலவித ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கார்டன்ல இருந்துச்சு. தண்ணிக்கு தண்ணி இருந்தது. எல்லாமே அங்க இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துட்டோம். ஹalleluya! அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். பல நேரத்துல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஜாலியா இருக்கணும். பயங்கரமா அப்படியே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். அந்த ஜாலியா இருந்ததுனால தான் ஆதாம் என்ன பண்ணிட்டார், ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயி தோட்டத்த என்ன படுத்தல, பண்படுத்தவும் மறந்துட்டாரு. இதுதான் முக்கியம். இதுதான் விஷயமே. நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம். ரொம்ப வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர மறந்துருவோம். ஏன்னா ரொம்ப பிஸி ஆயிடுவோம். அத பார்க்கணும், இத பார்க்கணும். ரொம்ப வந்து என்ஜாய் பண்றது. அதிலேயே ஃபோக்கஸ் போயிடும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இனி நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, இதுல நீ ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிடுவ, விழுந்துறக்கூடாது. உன்ன நான் என்ன பண்ணணும், வெளிய கொண்டு போணும். அப்பதான் உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அல்லேலூயா! பாடுனா என்னன்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா! ஏன்னா நான் உனக்கு ஈஸியா சொல்லிக் குடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? பாவம் என்கிற காரியத்த கொண்டு வந்து, நீ என்ன பண்ணிட்ட? அத தள்ளிட்ட. இந்த இந்த கார்டன் ஆஃப் ஈடன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கும் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹalleluya! பல நேரத்துல நமக்கு ஆசீர்வாதத்த குடுத்து ஆண்டவர் குடும்பத்த கட்ட வைப்பாரு. ஆனா நம்ம குடும்பத்த கட்டாம என்ன பண்ணுவோம்னா, உலகத்த கட்டிக்கிட்டு இருப்போம். சுகபோகமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, நமக்கு தேவையான காரியம், நம்மளோட இச்சை. ஹalleluya! பல நேரத்துல பல பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, ச காசு வரும்போது என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, விபச்சாரத்திலயும், வேசித்தனத்திலயும், ஹalleluya! பண ஆசையிலயும், உலகபோகமான சுகபோகத்திலயும் விழுந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கம்ஃபர்ட்டான அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மள பிரிச்சு எடுப்பாரு. இப்ப ஆண்டவர் எங்க கொண்டு போவார் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் நம்ம இருந்தோமோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சு ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார். இப்ப ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, 4வது அதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வயல்ல விளைவிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, உன்னோட மாம்சத்துடைய வேர்வையினால தான் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவ்வளவு நாளா நீ தோட்டத்துல செய்யாத காரியத்த நீ இப்ப மண்ணுல பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தோட்டத்த பண்படுத்தணும். ஹalleluya! அவர் பண்ணல. இப்ப நீ மண்ணுல பண்படுத்து. இங்க நீ உலகத்துல நீ என்ன பண்ணு? கஷ்டப்படு. ஹalleluya! ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ என்ன பண்ணல? கஷ்டப்படல. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்பவே என்ன பண்ணணும்? பலப்படணும். பலப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, "நீ பண்படுத்த ஆரம்பி" அப்படின்னு சொல்றாரு. அத நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பலவிதமான காரியத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஹalleluya! நம்ம ஒழுங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா நம்ம நடக்கிறோம்னா, இந்த உலகத்துக்குரிய காரியம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நம்மளால மேற்கொள்ள முடியும். அதுதான் இங்க ஆதாமுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அதுதான். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அவர் இழந்ததுனால,
இப்போ உலகத்துக்குரிய காரியத்துல பயங்கரமா போராடுவாரு. ஹalleluya. சோ இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கம்ஃபர்ட்டான ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வராரு இப்போ. ஏன்னா, உன்ன நான் இங்க தான் வச்சு ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா, உனக்கு உண்மையா ஆண்டவருடைய அன்ப நீ தெரியணும் அப்டின்னா, நீ கஷ்டப்படும்போது தான் ஆண்டவருடைய அன்ப தெரிஞ்சுப்ப. நீ வந்து வயல்ல வேலை செய்யும்போது தான் எவ்ளோ நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளோலாம் குடுத்தாரு, நம்ம தான் இழந்துட்டோம் அப்டின்ற உணர்வு உனக்கு வரும். நீ இதுவரைக்கும் நீ தான் தப்பு பண்ணன்றத மன்னிப்பே கேட்கல நீ இதுவரைக்கும். அதனால நீ என்ன பண்ணணும்? இனிவாவது நீ என்ன பண்ண ஆண்டவர உணரணும் அப்டின்னு சொல்லி, அவரு என்ன பண்றாரு? வெளியில கூட்டிட்டு வர்றாரு. ஹalleluya. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். பல நேரத்துல நம்ம உணர்வில்லாதவர்களா இருக்கும் பொழுது, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய கொண்டு வந்து, நமக்கு என்ன பண்றாரு? அந்த உணர்வ குடுக்குறாரு. ஆண்டவரே! ஆமென். அந்த இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். இந்த காரியத்த மாத்திரம் அ நான் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஹalleluya. சோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கெட்ட குமாரனுடைய கத. ஹalleluya. அந்த என்ன சொல்றது? அ ஆண் தகப்பன விட்டு அ என்ன சொல்றது? தகப்பன விட்டு போயிடுவாரு இல்லையா? என்னது உலகத்துக்குரிய அ காரியத்துக்காகவும், உலகத்துக்குரிய ஆசைக்காகவும் என்ன பண்ணிடுவாரு, தன் தகப்பனே வேண்டாம் எனக்கு பிரிச்சு குடுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எங்க அப்படின்னு சொன்னாக்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ஹalleluya. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். லூக்கா 15 ப அ எங்க அப்படின்னு சொன்னாக்க, ஹalleluya. வெயிட் அ மினிட் நான் எடுத்துக்கிறேன். 11ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து என்ன பண்ணுவாரு, தகப்பனுடைய ஆஸ்திய பிரிச்சுட்டு, எனக்கு குடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஓடி போயிடுவாரு. எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 11 15ல. நோ, நோ வெயிட். எங்க இருக்கு அப்படின்னா, 15வது அதிகாரம் இல்லையா? ரைட், யாஹ். சோ அதுல ஒரு வசனத்த அவரு வந்து சொல்லுவாரு. ஓகே. 15, 11. இடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி, ஓகே, வெயிட். அதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, "என்னுடைய ஆஸ்தியில எனக்கு என்ன வேணும்? பங்கு வேணும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவாரு? ஓடிருவாரு. அப்போ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா, வெளிய ஓடிடுவான். வெளிய ஓடும் பொழுது, அ அதாவது அவனுடைய எண்ணம் என்னன்னா, நான் வெளியில போனேன்னா, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழுவேன். அந்த அட்ராக்ஷன், அந்த இச்சை, அதுல என்ன பண்ணிட்டான், அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதுல தான் இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு கடைசில, அவன் எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம், அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவுபடத் தொடங்கினது. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் தகப்பனுடைய அன்பை விட்டு, அதாவது when you are in the presence of God, நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும், உங்களோட குறைவு கூட நிறைவா இருக்கும். தகப்பனோடு கூட இணைஞ்சிருக்கிற வரைக்கும், உங்களோட வாழ்க்கையில எந்த குறைவும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா! அப்டின்னா, அந்த பிரசன்ஸ்ல இருக்கிற வரைக்கும், அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல, அந்த தோட்டத்துல அவங்க இருந்த வரைக்கும், அவங்களுக்கு குறைனா என்னன்னே தெரியல. அல்லேலூயா! அது போல தான். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பாவம், அந்த இச்சைய நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது, அந்த பிரிவினை வருது. அந்த பிரிவினை வந்த உடனே, அவங்க எங்க போயிட்டாங்கன்னா, அவன் எங்க போயிட்டான்னா, பண்ணி தின்கிற அந்த ஃபுட்டுக்கு போயிட்டான். அப்டின்னா, இந்த உலகத்துல எத வந்து மனுஷன் சாப்பிடக்கூடாதோ, அத வந்து சாப்பிடுற அளவுக்கு அவனுடைய எண்ணம் போயிடுச்சு. பாவம் எங்க வரைக்கும் கொண்டு போயிடுச்சு பாத்தீங்களா? ஹalleluya. அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனோடு கூட இணைஞ்சிருக்கிற அந்த அன்பை விட்டு ஓடுறது நிலைமை என்ன அப்டின்னா, கீழ்த்தரமான ஒரு காரியம் வரைக்கும் அவன் போயிட்டான். ஹalleluya. மிருகங்களுக்கும் பன்னி சாப்பிடுற அந்த உணவு அப்படின்றது வந்துட்டு என்னது? பன்னி என்னெல்லாம் சாப்பிடும்னு தெரியாது. அந்த தவிடு மட்டும் தான் இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அத போய் தன்னை வந்து தேய்ச்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவரோட பிரிஞ்சிருக்கிற அனுபவம் என்ன வேணாலும் செய்யும். இன்னைக்கு அதான் தகப்பனுடைய அன்பு தெரியாதவங்க, ஹalleluya, இன்னைக்கு நிர்வாணமா அலையுறாங்க. சாமிக்கு முன்னாடி போய் அந்த பிசாசுக்கு முன்னாடி நிர்வாணமா நிக்கிறாங்க. தன்னோட உடம்ப அடிச்சுக்கிறாங்க, கீறிக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு என்ன வேணும்? அந்த கடவுள்கிட்ட இருந்து நன்மை வேணும்னு சொல்லி, தன்னை பலி கொடுக்கிற நிலைமைக்கு மனுஷன் போயிட்டான். அதுதான் இந்த பன்னியோட தவுட்ட சாப்பிடுற நிலைமை. ஹalleluya. அது என்ன அப்டின்னா, தகப்பனுடைய உண்மையான அன்பு அவங்களுக்கு தெரியல. ஹalleluya. அப்போ இந்த இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான்? அந்த அளவுக்கு போயிட்டான். ஆனா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன நெனச்சான்?
புத்தி தெளிந்து. ஆமென். இதுதான் அந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்கு நம்ம கொண்டு வருது. இந்த புத்தி தெளிகிற அனுபவம் தான் என்னது அப்படின்னு சொன்னா, ஆவியானவருக்குள்ள நம்ம ஞானமாய் நடக்கிற அனுபவம். ஆமென். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனு தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். சோ இதுதான் ஆதாம் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. தன்னுடைய இளைய குமாரன். ஏன்னா முதல் குமாரன் யாரு? பிதாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இளைய குமாரன் அப்படின்றது நீங்களும் நானும் தான். ஆமென். ஆதாம். ஆமென். ஏன்னா முதல் குமாரன் யாரு? முதல் சன் பிதாவுக்கு ஏசப்பா. அப்ப அந்த இளைய குமாரனுடைய யாருக்கு சாயல் அப்படின்னா, இந்த ஆதாமுக்கு தான் சாயல். தன்னுடைய அன்ப விட்டு ஓடி போயிட்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, "நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, பாவத்தோட போய் ஒளிஞ்சுட்டான் இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்படிதாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளோடு அவரோடு கூட நடக்கிற வரைக்கும், தகப்பனுடைய அன்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு குறைவுகள் நிச்சயமா இருந்தாலும் இருக்காது. ஹalleluya அப்படின்னா அவர் பார்த்துப்பாரு. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு நம்ம அவர விட்டு ஓடுறோமோ பாவத்தினால, பணத்தினால, அ நம்மளுடைய சுகபோகத்த நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சுட்டோம்னா, அதனுடைய முடிவு இந்த பன்னி உடைய தவிட்டு சாப்பிடுற நிலைமை தான். அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற என்ன காரியம் ரொம்ப அருவருப்பா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மள கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் அந்த இளைய குமாரனுடைய புத்தி ஆண்டவர் தெளிவிக்கிறாரு. திருப்பியும் அந்த இழந்து போன அந்த காரியத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாமுக்கு புரிய வைக்க விரும்புறாரு. ஹalleluya. நீ என்ன தப்பு பண்ண? நீ என்ன செஞ்சன்றத உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நீ வெளியில போனா தான் நடக்கும். சோ இப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் அடுத்த நெறைய காரியங்கள பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. நான் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தேன். நான் எப்படியெல்லாம் அங்க கனிகள சாப்பிட்டேன். இப்ப ஆதாம் நெனச்சிருப்பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அ நிலத்த வெட்டி, நிலத்த உழுது, இது எல்லாம் செஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கேயும் அவருடைய கரம் இருந்தது. ஹalleluya. பல நேரத்துல ஆண்டவர் நம்மள வெளியில கொண்டு வருகிறது, கஷ்டத்திலேயோ, பாதையிலே கொண்டு போறதனுடைய அடையாளம். We need to realize what is God's love. ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்காக பல நேரத்துல ஆண்டவர் நமக்கு சூழ்நிலைகள அனுமதிக்கிறாரு. சோ இந்த ராத்திரி நேரத்துல தேவன் நமக்கு பெரிய காரியங்கள செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பினால நம்மள தேற்றி, ஒவ்வொரு நாளும் நம்மள நம்மள அவருடைய பிரசன்ஸ்னால நடத்துறாரு. அவர் நம்மள வெளியில விட்டாலும், ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்மளை நடத்தி கொண்டிருக்கு. சோ ஆண்டவர் எத நாம இழந்து போனோமோ, அத திரும்பி சாப்பிடுகிறதற்கு, ஜெயமுள்ளவர்களாய் திருப்பி வருகிறதுக்கு தேவன் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஹalleluya. நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். ஹalleluya. பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் ஜெயித்து நம்ம என்ன பண்ணணும்? திருப்பியும் அந்த இடத்துல வரணும். இத நம்மளால செய்ய முடியாது. through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம ஜெயித்து திருப்பி ஆண்டவர் நமக்கு அதே இடத்துல கொண்டு வருவாரு. ஹalleluya. அப்போ தேவ சாயல் எப்படி அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துல உலாவுகிற தேவனுடைய சத்தத்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆஹ்